படம் வந்து ஒரு நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ஒரு ஃபேமிலி த்ரில்லரு படம். மியூசிக் எல்லாமே சூப்பராக இருந்தது. சாங்ஸ் நல்லா இருந்தது. ஹீரோ ஹீரோயின்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. டைரக்டருக்கு ஒரு வாழ்த்துக்கள். ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பெண்கள் சம்மந்தமாக எப்படி அவேர்னஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு படம் நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்தது சார், சூப்பராக இருந்தது. அதில் மெயினாக வந்து ஃபைட்டும் மியூசிக்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக மியூசிக் செம்மையாக இருந்துச்சு. மியூசிக்கும் ஃபைட்டு தான் வெற்றல் செல்வனை செம்மையாக பண்ணியிருந்தாரு, சூப்பராக இருந்தது. சோசியல் மெசேஜ் தான். முக்கியமான விஷயம் என்னன்னா நம்பர் யாருக்கும் பப்ளிக்காக ஷேர் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கக்கூடிய படம் தான். ராம் சார் நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ. நல்லா இருக்கு. மியூசிக் ஸ்ரீராம் சார் மியூசிக் சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்த்து நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு சோசியல் மெசேஜ். பெண்கள் வந்து என்னென்னா வெளியே வந்து நம்பர்லாம் வந்து வெளியே சொல்லக்கூடாது, அதாவது மறைமுகமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல சோசியல் மெசேஜ். சூப்பராக இருக்குது, பார்க்கலாம், எல்லாம் ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. டைட்டில் எதுவும் சூப்பராக இருக்குங்க. எனி சுடும் பணி. மியூசிக் சூப்பராக இருந்துச்சுங்க. அது நடிச்ச ஹீரோ ஹீரோயின் எல்லாம் நல்லா நடிச்சிருந்தாங்க. டேரக்ட் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம், எல்லாம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். சூப்பராக இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. மெசேஜ் சொல்கிற படமாக இருக்குது. பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பை பற்றியும், வெளி இடங்களில் பொதுவான இடங்களில் ரொம்ப ஈஸியாக நம்மளை பற்றின மெசேஜஸ்லாம் கன்வே பண்ணிடுவோம். ஸ்டேட்டஸ் மூலயமா அது இதுன்னு ஃபோன் நம்பர்ஸ் கொடுக்கறது, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணணும் அப்படின்றது ரொம்ப அவேர்னஸாக சொல்லியிருக்காங்க. கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. பெண்கள் பாதுகாப்புக்காக எடுத்த படம், எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். கூட இருக்கிறவங்கள நல்லபடியாக நம்பி மிஸ்மேட்ச் இல்லாத பார்த்துக்கணும். ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்ததுன்னா அப்புறமா நம்ம பெண்களுக்கு ஏற்படுற பாதிப்புகளை காட்டியிருக்காங்க. நாட்டில் நல்லவ மாதிரியே இருந்துட்டு எவ்வளோ சைக்கோத்தனம்லாம் பண்ணுறாங்க அப்படின்றது காமிச்சிருக்காங்க. இது மாதிரி யாரை கண்டே பிடிக்க முடியல, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்ட்டு. ஃபேஸ் பார்த்தா வில்லனாகவே தெரியல, ஆனால் அவர் வில்லனாக இருக்கார். நல்லா இருந்தது கதை. மியூசிக் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு சாங் நல்லா இருக்குது. மியூசிக்கும் எனக்கு பிடிச்சது, நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது. மேக்கிங் கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஆமாம், கதையோட சேர்ந்து தானே அந்த க்ரைம் ஸ்டோரியும் போயிட்டுருக்கு. அது கதையோடு சேர்ந்து தான் இருக்குது, நல்லாயிருக்கு. கண்டிப்பாக பார்க்கலாம், தப்பான விஷயங்கள் எதுவும் இல்லை. இப்போ இன்றைக்கி நாட்டில் என்ன நடக்குதோ அதுதான் சொல்லியிருக்காங்க. படம் நல்லா இருக்கு. அதான் பொது இடத்துல எப்படி நம்ம மொபைல் நம்பரை ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர மெசேஜ் நல்லா இருக்கு. ஸ்டோரிக்கு இம்பார்ட்டன்ட் நிறையா கொடுத்துருக்குறாங்க. நல்லா இருக்கு. ஃபைட்டு நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு. மொத்தத்தில் நல்லா இருக்கு, பார்க்கலாம். அவேர்னஸ் தானே, பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. கேமரா ஒர்க் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்டோரி. பெண்கள் வந்து அவங்க சிம் நம்பரை வந்து கொஞ்சம் பர்சனலாக வச்சுக்கோங்க, அதை வந்து பப்ளிக் நம்ம பண்ணோம்னா அது தவறாக யூஸ் ஆகும். ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது படம். எல்லோரும் பார்க்கலாம், குடும்பத்தோடு பார்க்கலாம். ஸ்டோரி அதாங்க. ஸ்டோரி என்ன சொல்கிறாங்க, அது ஒன்லைன் தான். பெண்கள் வந்து அவங்க நம்பரை வந்து சேஃபாக வச்சுக்கணும். இப்போ பப்ளிக்கில் வந்து அவங்க நம்பரை வந்து ஒரு நார்மலாக சொல்லும் போது அதை ஒரு தேர்ட் பர்சன் அதை கைப்பற்றி அது தப்பாக யூஸ் பண்ணி அவங்களுக்கு நடக்கிற அந்த இஷ்யூ தான் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. சாங்ஸ் சூப்பராக இருக்குது. ஒரு ஸ்டோரி படம் தான் இது. ஒரு ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஃபைட் செம்ம சூப்பர். சரியா, நிறையா எடுத்திருக்காங்க படம். இது படத்தில் என்ன மாதிரி மெசேஜ்னா, சத்தமாக நம்ம வந்து யாருக்கும் வந்து நம்பர் சொல்லக்கூடாது. சேஃப்டியாக இருக்கிறதுக்காக ஒரு மெசேஜ் தான் அது. லேடிஸ்க்குங்கிறதுக்காக சேஃப்டி, அதுதான். ஆமாம், அதுக்காக தான் அது. அது ஒரு படமே நல்லா இருக்கு. கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபேமிலியோடு கூப்பிட்டு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா பார்க்கலாம். சாங்ஸ் செம்ம சூப்பராக இருக்குது. ஃபைட்டு எல்லாமே, மியூசிக் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. படம் ரொம்ப நல்ல படம். யூ கேன் வாட்ச் வித் ஃபேமிலி. இது வந்து ஒரு தட்ஸ் வாட் சோஷியல் மெசேஜ் டெலிவர் பண்ணுற ஒரு படம். ஸோ கண்டிப்பாக வந்து இது பார்க்குறப்போ நீங்கள் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். இது என்ன டிஃப்ரெண்ட்னா, யூ ஹாவ் டு கீப் யுவர் ப்ரைவேட் திங்ஸ் வெரி ப்ரைவேட். சுற்றி வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஃபார் கேர்ள்ஸ் டு பி அவேர் அபவுட் தேர் பர்சனல் திங்ஸ். ஸோ மியூசிக் வாஸ் நைஸ். ரொமான்டிக் சாங்ஸ் நல்லா இருந்தது. ஆமாம், அந்த ஸ்டார்டிங் அந்த சாங் நல்லா இருந்தது, ரொம்பவே நல்லா இருந்தது. காமெடி வாஸ் வெரி குட். காமெடியும் எலிமெண்ட்டுமே ஈக்குவலாக ஆட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்தது. பேலன்ஸ்டாகவே எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வெரி நைஸ். சூப்பராக இருந்தது சார், நல்லா இருந்தது. மியூசிக் வேறு லெவல் சார்.
கண்டிப்பாங்க சார். ஒரு பெண்கள் வெளியில் போகும்போது நம்ம எப்படி மொபைல் யூஸ் பண்ணுன்றதை ஒரு மெசேஜாக மக்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க சார். ஸோ அதனால் வந்து இது ஃபேமிலியாக வந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அனைவரும் ஃபேமிலியாக வந்து பார்க்குற மாதிரி தான் சார் இருக்கும். நம்ம பெண்கள் வெளியில் போகும்போது மொபைல் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்றதை ஒரு மெசேஜாக சொல்லியிருக்காங்க சார். எல்லாமே நல்லா இருந்துச்சு சார். இதில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸுங்களை எப்படி பேரண்ட்ஸ் கவனித்து வளர்க்கணுன்றத ஒரு மெசேஜாக இருக்கும் சார். மற்றபடி எல்லாம் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் சார். வில்லன் கேரக்டர் ஆக்ட் பண்ணிக்கிறது சூப்பர் சார், வேறு லெவல் சார். வணக்கம், என் பேர் உபாசனா. இன்னைக்கு என்னை சுடும் பனி ரிலீஸ் ஆயிருக்கு. எல்லாரும் ப்ளீஸ் போய் அதை தியேட்டர்ஸில் பாருங்கள். நான் ஆடியன்ஸோட வந்திருக்கேன். அவங்களோட ரியாக்ஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. ஒரு ஃபேமிலியான படம், அதில் சோஷியல் மெசேஜ் இருக்குது. ரொம்ப கமர்ஷியலான படம். ப்ளீஸ் போய் அதை பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். என்னை சுடும் பனி இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நியூ கமர்ஸ் வந்து ஹீரோ, ஹீரோயின், வில்லன் இவங்க 3 பேர் தான் நியூ கமர்ஸ். மற்றவங்க எல்லாமே உங்களுக்கு பழக்கமான அறிமுக நடிகர்கள் தான். பட் படம் ரொம்ப நல்லா இருக்கு. போர் அடிக்காம, நேரம் போகிறது தெரியாம ரொம்ப நல்லா இருந்தது. கலர்ஃபுல்லாக இருந்தது. எல்லாமே கேமரா ஒர்க்கெல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஹீரோ வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் படம். அவருக்கு அம்மாவாக நான் நடிச்சிருக்கேன் இதில். பட் படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலே ரொம்ப நல்லா ரசித்தாங்க. டைரக்டரும் ரொம்ப நல்லா டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. சிங்கம்புலி சாருடைய காமெடி, அப்புறம் நம்ம மனோபாலா சார் அவர் தான் இல்லை, அந்த ஒரு வருத்தம் தான். மற்றபடி வந்து அவருடைய காமெடி சொல்லவே தேவையில்லை. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு, கலர்ஃபுல்லாக இருக்கு. நிச்சயமாக வந்து மக்கள் வந்து ஃபேமிலியோட வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஆமாம், எண்ணெய் சுடும் பண்ணினா நம்ம என்னதான் குளிர் பிரதேசத்தில் இருந்தால் கூட நமக்கு வந்து ஒரு மைண்டு டென்ஷனாவோ, நமக்கு வந்து ஒரு ஃபீலிங்ஸ் ரொம்ப ஹார்டாவோ இல்லை இரிட்டேட்டாவோ இருந்தாவோ அந்த பனி கூட நம்மளை வந்து சுடுற மாதிரி தான் இருக்கும். அதுதான் அது எண்ணெய் சுடும் பனி. ஏன்னா எண்ணெய் சுடும்னாவே நெருப்பு தான், பனிங்கிறது குளுமை. பட் இதுதான் அந்த இடத்துல நம்ம இருந்தோம்னா கூட எவ்வளோ பெரிய குளிர் பிரதேசம் இமாச்சலத்தில் இருந்தால் கூட வந்து அந்த சிச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான், நம்ம மைண்டை பொறுத்து அந்த இடம் வந்து நமக்கு தெரியுன்றதுக்காக தான் இது எண்ணெய் சுடும் பனின்னு வச்சுருக்காங்க. பட் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் ரொம்ப நிறைய செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. ரொம்ப எதிர்பார்ப்போடு அவங்க வந்து இதில் வந்து ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப நல்லா வந்திருக்கு. என்னை சுடும் பனி நல்லா இருக்கு படம். இப்போ தான் பார்த்துட்டு இருந்தோம். செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருக்கு. கிளைமேக்ஸ்லாம் நல்லா இருக்கு. மேக்கிங் நல்லா இருக்கு கிளைமேக்ஸில். அப்புறம் மியூசிக்கும் நல்லா இருக்கு. பெண்கள் அவேர்னஸ்க்காக சொல்லியிருக்காங்க. பெண்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும். நம்மளோட சார்ந்தவங்க சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸால் அவங்களுக்கு ஏற்படுற ஆபத்துகள் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. பாதுகாப்பாக வச்சுக்கணும். நம்ம சார்ந்த பெண்களை நம்ம தான் பாதுகாக்கணும். அண்ட் அவங்களும் ஈஸியாக மற்ற விஷயங்களை கன்வே பண்ணிடுறாங்க. எல்லாமே அவங்களோட டீட்டெயில்ஸ், ஃபோன் நம்பர்ஸு பொது இடங்களில் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு படம். மற்றபடி பாக்கியராஜ் சாரோட ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. மற்றவங்க ஆக்டிங்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. சிங்கம்புலி சார் காமெடிக்காக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. இந்த படத்தோட பேரு எண்ணெய் சுடும் பனி. இன்னைக்கு எல்லா பெண்களுக்காக ஒரு விழிப்புணர்வுக்காக பண்றாங்க. நிறைய விழிப்புணர்வு படம்லாம் வந்திருக்குதான். ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமான படம். யாரையும் நம்ப கூடாதுங்கிறதுக்காக தான் விழிப்புணர்வு கொடுக்குறாங்க. நம்புறது மாத்திரம் இல்ல, நம்ம எங்க இருக்கோம், என்ன பண்றோம், நம்ம பர்சனல் விஷயத்த ஷேர் பண்ணக்கூடாது. அதுதான் மெயினா பெண்களுக்கு இன்னைக்கான விழிப்புணர்வு. நம்பர் கொடுக்கறதுனால மாத்திரம் பிரச்சனை கிடையாது. யாரையும் நம்பி நம்ம அட்ரஸை, நம்ம பர்சனலான விஷயத்த ஷேர் பண்ணாதீங்க. இது மட்டும் இல்லாமல் அதில் மெசேஜும் இருக்கு. ரொமான்டிக், காமெடி, சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம சாண்டி மாஸ்டர் ஒரு சாங் பண்ணியிருப்பாரு, அந்த சாங்கும் நல்லா இருக்கும். இன்னைக்கு இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. ரெண்டாவது காமெடியா நம்ம மனோபாலா சார், சிங்கம்புலி சார் இவங்க எல்லாம் சூப்பராக நடிச்சிருக்காங்க. சிங்கம்புலி சார் இன்னைக்கு நம்ம கூட இல்லைன்னு தான் ஒரு வருத்தம். ஆனால் அவரோட ஆக்டிங்லாம் செம்மையாக இருக்கும். மனோபாலா சாரும் சரி, அப்பாங்கிற ஒரு ஸ்தானத்தில் இருந்தாலும் இடையில அவர் கூட ஆப்போசிட்டில் இருந்தவங்க எல்லாருமே நல்ல காமெடி பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் போர் அடிக்காமல் போகிற ஒரே படம். இதில் ரொமான்ஸ், ஃபீலிங், காமெடின்னு எல்லாமே இருக்கனால அந்த டைமிங் போனதே எங்களுக்கு தெரியல. இதில் நான் கூட ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். இதில் நடிகராக இருக்கட்டும், ஆக்சுவலாக வில்லனும் ஆர்டிஸ்ட், ஹீரோ, ஹீரோயின் எல்லாருமே புதுமுகங்கள் தான். ஆனால் பார்த்தா அப்படி தெரியாது. பர்ஃபெக்டாக நடிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு பாருங்கள். பார்த்துட்டு அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படம் ஃபேமிலியாகவும் பார்க்கலாம், பேச்சுலராகவும் பார்க்கலாம். எல்லாரும் கண்டிப்பாக வந்து பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ எண்ணெய் சுடும் பனி ராம் சேவா சார் வந்து டிரெக்ட் பண்ணியிருக்காரு. உண்மையாகவே தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக இது எங்கேயோ வெளியே வந்தால் பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு வெயிட் பண்ணலாம் வேண்டாம். கண்டிப்பாக அதுவும் எஸ்பெஷலி இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற நம்ம எல்லாருமே தியேட்டரில் வந்து பார்க்க வேண்டிய ஒரு மூவி. சாங்காக இருக்கட்டும், கொமெடியாக இருக்கட்டும், இல்லை வில்லனோட ஆக்டிங்காக இருக்கட்டும், வாவ்
சூப்பராக இருக்குங்க. மியூசிக்காக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மெசேஜ். இதில் என்ன மெசேஜ் இருக்குது அப்படின்றத நீங்கள் நான் சொல்ல விரும்பல இதோட கிளைமேக்ஸ் என்னன்னு. ஜஸ்ட் நீங்கள் பாருங்கள். ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் கேரண்டி.